இப்பவே இப்படி ஆடினோம்டா இந்த ஆண்ட்ராய்டு இருக்கிறார் நாங்கள் பெரும்பான்மை சிங்கள வாக்குகளால் தான் வேண்டு வந்து நாங்கள் ஒரு பிள்ளைய தூக்கி எறிகிறேன் நான் பீடியாட்டி டாக்டரா யோசிக்கிறேன் ஒரு தலை அடிபட்டிருந்தேன்னு சொன்னார் அவன் சொல்றதுக்கு இங்க தலையாடுறதுக்கு தமிழ் ரெண்டு முக்கன் இல்லையா இங்கே முடிவாக்கல படுகொலை நடக்கல நாங்கள் இயக்கம் போராடல ஜெயில போய் பாத்தீங்கன்னா ஏன் பிடிச்சு போட்டோன்னு தெரியாம எத்தனையோ பேர் இருக்கிறாங்கடா எங்களுக்காக 16 நாள் ஏதோ மறியல் கூட இருந்தவர் தானே சின்ன போலீஸ் சம்பந்தமான கணக்கு கம்ப்ளைண்ட் இருக்குது நான் அது விழாலும் போடையில காலை மத்தியானம் பின்னேரம் அடிச்சு கொண்டே இருப்பாங்க எங்க நிக்கிறீங்கன்னு அப்ப நான் அதை போட்டு பார்த்தா தெரியும் என்ன மட்டும் தான் தேடி கொண்டு இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் தெரியலேன்னு பார்ப்போம் நேற்றைக்கு சுண்ணாத்துல போலீஸ் நிலையத்தில் நடந்த ஒரு சம்பவம் அந்த குழந்தை ஒன்றை 2 மாத குழந்தை ஒன்றை தூக்கி வீசிருக்கணும் அந்த விஷயம் சம்பந்தமா உங்களுடைய கருத்து என்னடா இப்ப இந்த அரசியல் நேரத்துல நான் அங்க போறது நான் நேற்று விடிய எழுப்பி தான் நான் பார்த்த உடனே நான் அந்த ஷேர் பண்ணேன் உங்கள்டே தான் ஷேர் பண்ண நினைக்கிறேன் எனக்கு யாரையும் தெரியல என்னென்றால் அது சரியான கோபம் வந்தது இப்போ இந்த நான் இடத்துல ஏதாவது போய் கதைச்சிடக்கூடாது இன்றைக்கு போகிறத தவிர்க்கிறேன் நான் என்ன அடுத்த வழக்கொண்ட வேண்டக்கூடாது ஆனால் இன்றைக்கு விடிய கோல் வந்தது அந்த ஃபேமிலி வந்து நீங்கள் வரணும்னு எதிர்பார்க்கணும் அண்ணான்னு சொல்லி அப்போ நான் போய் அந்த ஃபேமிலியோட கதைக்கிறேன் ராசா முதல் மன்னரில் தானே பிரச்சனை நடந்தது அந்த ஃபேமிலியோட கதைக்கிறேன் அதை யாரும் சொல்லலாத நீ கதைக்கிறீங்கண்டு ஆனால் அதுக்கு பிறகு இந்த எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு இன்னொரு வழக்கொண்டு போடுவோம்னு தான் டிசைட் பண்ணிக்கிறோம் கௌசல்யாவோட கதைச்சுன்னா கௌசல்யா சொல்லிச்சு நாங்கள் வடிவாக கதைச்சிட்டு சம்மந்தப்பட்ட தரப்போட கதைச்சிட்டு அவையோட கன்சென்ட் டைம் எடுத்துக்கொண்டு அஃபிடேவிட் எடுத்துக்கொண்டு நாங்கள் எலெக்ஷன் முடிஞ்சோடனே அதுக்கு ஒரு வழக்கொண்ட போடுவோம்ண்டு சும்மா அதை குடிச்சு போட்டு ரோட்டில் நின்று கொண்டு ஆக்கள்கிட்ட காசு பண்ணுற எல்லாத்தையும் வளமையாக நாங்கள் பார்க்குறோம் நாங்கள் ஆனால் அதில் லோயர் மணிவண்ணன் நின்றவர் சந்தோஷம் அண்ணா அதில் நின்றது அவர் அந்த வழக்கில் எடுத்து செய்த உமார் நிலர் நான் பார்க்கல நின்றா அந்த வழக்கில் எடுத்து செய்தா சந்தோஷம் அவர் எடுத்து செய்த அளவுக்கு யார் குத்தினாலும் அது அரிசியா வந்தா சரியா தான் இந்த பாலிசி இப்போ அதில் போய் நின்று போட்டு அதுக்கு பிறகு நான் அந்த வழக்கை விட்டுட்டு வீணமாண்டா தோத்தா பிறகு விட்டுட்டு வீணமோட ஒரு பயம் ஒன்று இருக்கு எனக்கு இப்போ இதில் போய் நிற்கிறார்கள் ஒருத்தர் மெம்பியா வராடி அந்த வழக்கை விட்டு வீணம் எடுத்து ஃப்ரீயா செய்ய போறது இல்லை அந்த நேரத்தில் நாங்கள் எடுத்து செய்வேன் நான் இன்றைக்கு போவேன் அந்த வீட்டை போல குழந்தையை தூக்கி எறிஞ்ச மட்டும் இல்லாம 2 பெண்களை வந்து தாக்கி இருக்கணும் ஆமாம் இல்லை சொன்னா அப்படி சார் வளமையாவே இந்த வேலையை செய்யறவ எனக்கு ஞாபகம் இருக்கு 2012ஆம் ஆண்டு என்னுடைய சின்ன கார் ஒன்றில் முன்னுக்கு மகன் 14ஆம் ஆண்டு பிறந்திருந்த நேரம் மகனுக்கு பால் கொடுக்குற வைஃப் அப்போ அந்த முன்னுக்கு இருக்கிற கண்ணாடியை வந்து ஒரு சைட் கண்ணாடியை வந்து டின் பண்ணியிருந்தேன் நான் அது சட்டப்படி பிள்ளை தான் டின் பண்ணினது ஆனால் எத்தனையோ பார்த்தீங்கன்னா எம்பி மேட்ட வாகனங்கள் போலீஸாட்ட வாகனம் எல்லாம் டின் பண்ணி ஓடிக்கொண்டிருக்கு முன்னுக்கு இந்த பால் கொடுக்குறதுக்கு அடுத்து நான் அதை டின் பண்ணியிருந்தேன் நான் முன்னுக்கு இருந்தால் பால் கொடுக்குறவளோ அப்படியா நேரத்தில் வந்த ஒரு நாள் ஒரு சின்ன இன்சிடென்ட்டோட நான் மறைச்சி போட்டு நான் ஒரு டாக்டர்னு தெரிஞ்சும் அந்த டின்ட்டை எல்லாத்தையும் முறிக்க போறேன்னு அது எல்லாம் பெரிய இது ஆர்ப்பாட்டம் செய்தவர் ஒரு போலீஸ் ஒரு சிங்கள போலீஸ்காரர் அதை ஜோதிச்சு பார்க்குறேன் இப்போ திருப்பியும் சின்ன போலீஸ் சம்பந்தமான கணக்கு கம்ப்ளைண்ட் இருக்குது அது தவிர நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் எங்களோட லூசியன் சார் சீனியர் டிஐஜியோட நேற்று எடுத்து கழிச்சு நான் இப்போ அவர் சொன்னவர் நீங்க கம்ப்ளைண்ட் ஒன்று தாங்கோ பாதிக்கப்பட்ட ஆக்களோட இது சம்பந்தமாக ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று தர சொல்லி அதையும் நான் இப்போ ஒரு அரசியலாக்க விரும்புகிறேன் ராசா ஒரு பிள்ளையை தூக்கி எறிகிறேன் நான் ஒரு பீடியாட்டி டாக்டரா யோசிக்கிறேன் ஒரு தலை அடிபட்டிருந்தேன்னு சொன்னால் பெரிய பிரச்சனையா போயிருக்கும் அது ஒரு பெரிய பிரச்சனையா போயிருக்கும் ஆனா இதை அரசியலாக்க நான் விரும்பல போலீஸாட்ட அராஜகம் வேறு ஆனா இதுக்குள்ள கணக்கு அரசியல் இருக்கு என்பிபி அரசாங்கம் வந்து இப்பவே இப்படி ஆடினோம்டா இந்த ஆண்ட்ராய்டு இருக்கிறார் நாங்கள் பெரும்பான்மை சிங்கள வாக்குகளால் தான் வேண்டு வந்து நாங்கள் ஒரு கொழுப்புல இப்பவே ஆடினோம்டா நான் நினைக்கல திருப்பியும் இங்கேருந்து ஒரு ஆள் 2 பேர் போடணும்டா பெரிய கஷ்டமா இருக்கும் எங்களுக்கு ஒரு சின்ன உதாரணத்தை சொல்றேன் நேற்று அந்த அவரோட கதைச்சு நான் அவரோட என்றால் அந்த என்பிபி இதில் வந்து இதோட கதைச்சு நான் அவர் சொல்றாரு என்னென்றால் தங்களுடைய சம்பளத்தை கூட அன்றகுமார் நாயக அனுமதிச்சா மட்டும்தான் தாங்கள் வேண்டும் அப்போ சம்பளத்தை கூட ஒழுங்கா வேண்டியலாண்டா நீங்க நாளைக்கு அவர்கிட்ட போய் கேட்டுட்டு தான் முழுக்க சொல்லணும் தமிழன் சொல்றான் நாளைக்கு இல்லை தமிழ் தேசியத்தை கதை முள்ளிவாய்க்காலை பற்றி கதை என்ன கதைக்க மாட்டேன் ராசா நான் கதைப்பேன் சாமி வரைக்கும் கதைப்பேன் சொல்லுங்க இப்போ இது சம்பந்தமா நீங்கள் ஒரு அவங்க அமைச்சரா வந்த அப்புறம் இதுக்கான ஒரு நடவடிக்கை நீங்க எடுப்பீங்கன்னு சொல்லிச்சுன்னா எப்படியான ஒரு நடவடிக்கை இருக்கும் அது இப்போ போலீசார் சம்பந்தமாகும் விசத்தனமான நடவடிக்கையா இருக்கும் என்னென்றால் இவன் நினைச்ச மாதிரி நினைச்ச இடங்கள்ல போய் ஆக்களை அடிக்கிறதும் தூக்குறதும் ஜெயில போய் பாத்தீங்கன்னா ஏன் பிடிச்சு போட்டோன்னு தெரியாம எத்தனையோ பேர் இருக்கிறாங்கடாப்பா அண்ணன் இது வளமையா கஞ்சா அதுகள் பாவிக்கிறேன் நான் விட்டு இப்போ 6 மாதமா போயிட்டு இவங்க எங்கிட்ட பேர்களை வச்சிருக்காங்க போலீஸ் ஸ்டேஷன்ல அப்ப தங்களுக்கு வழக்கு வேணுமெண்டா பிடிச்சு அரெஸ்ட் பண்ணுவாங்க எல்லாமே இருக்கு அந்த சர்ட்டையெல்லாம் வடக்கு கிழக்குல நடக்குமான்றா கேள்விக்குறிதான் அது எனக்கு இப்போ பாராளுமன்ற சிறப்புரிமை இருக்கு அதோட நான் இவன் அடிச்சு தூக்குவேன் அப்ப பார்ப்போம்
இல்ல இப்படியான முக்கியமா சமூகத்துல வந்து பொறுப்பா இருக்க வேண்டியவர்கள் வந்து வைத்தியர்களும் மற்றது போலீசார் சட்ட வழக்கெல்லாம் அவைகளை வந்து தொடர்ச்சியாக இப்படி சமூகத்துல வந்து சீர்கெடுக்கிற மாதிரி இப்படி பொதுமக்களுக்கு வந்து இடையூறு செய்யற மாதிரி நிகழ்வுகளை வந்து செய்யறது வந்து உண்மையிலே ஒரு கஷ்டமான ஒரு விடயமா இருக்குது. என்னடாப்போ நீதித்துறையிலையும் அரசியல் விழாவும் ஓடி போயிருந்தேன். உங்களுக்கு தெரியும் நீதித்துறை வந்து சுயாதீனமா இந்த ஒரு நாட்டிலையும் இயங்கணும். நீதி ஜட்ஜ் வந்து ஒரு ஜனாதிபதிக்கு மரண தண்டனை கொடுக்கக்கூடிய எல்லாமே வந்து இருக்கணும். அப்பத்தான் நாங்கள் ஒரு நீதியை நம்புவோம் நாங்கள். ஆனா இங்கே இலங்கையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும் ஜட்ஜ்மார் வந்து மரண தண்டனை கொடுப்பினா அடுத்த ஜனாதிபதி வந்து பலியால் எடுத்து விடுவார். இந்த கிருஷாந்தி படுகொலை உங்களுக்கு தெரியும். அப்படி கணக்கு விஷயங்கள். ஸோ நீதித்துறை சுயாதீனமா இயங்குமான்றது இனி வார காலத்துல கேள்விக்குரியன. அனுர அரசாங்கம் தண்ட ஆக்களத்தான் தாங்கள் எம்பி மேரா போடுவோம்னு சொல்ற இடத்துல நீதி அமைச்சர்களும் அவர் இருந்துதான் போப்பினும். ஸோ அதுக்கு பிறகு நீதிவான்கள் கனவேர் இலங்கையை விட்டு போவினும் நான் நினைக்கிறேன். அந்த நிலைமை வடக்கு கிழக்குல வராது. நான் இருக்கிறேன். அவருடைய கட்சியில் இருந்து மட்டும்தான் நாட்களை எடுப்பினோம்னு சொல்லினோம். உங்களுக்கு வந்து ஒரு 2 சீட் வந்து கிடைக்குது. நீங்க கிடைச்சி உங்களுக்கான சிறப்புரிமை பார்லமெண்டத்துல எப்படியா இருக்குன்னு நினைக்கிறீங்க? அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன். நான் அந்த தம்பி எலெக்ஷன் கேட்கிற தம்பிட்ட கங்க்ராச்சுலேட் பண்ணி நான் மெட்டாக்கள் மாதிரி இல்லை நான் விஷ் பண்ணினான். விஷ் பண்ண பிறகு அவர் சொன்னார், அண்ணா நீங்கள் அப்படி நினைக்காங்க நாங்கள் எப்படி தமிழோட அனுப்பான் அப்படின்ற பிறகு சொன்ன வசனம் தான் அந்த நாங்கள் சம்பளம் கூட கேட்டு வேண்டன்றது. அப்போ நான் கிளியராக அவருக்கு சொன்னேன், தம்பி இப்படி ஒரு நிலைமையில நீங்கள் பாராளுமன்றம் போனீங்கன்னு சொன்னால் நாளைக்கு அவர் என்ன சொன்னாலும் அவருக்கு ஏன் நான் போய் என்பிபியில சேரலைன்ற சம்பந்தமான ரெக்கார்டிங் எல்லாம் போட்டிருக்கேன். அவர் சொல்றதுக்கு இங்கே தலையாடுறதுக்கு தமிழ் முக்கம் இல்லையா? அப்போ நாங்கள் சுயாதீனமா இருக்கணும். ஆனா எங்கட வடக்கு கிழக்க கட்டியமைக்க அவை ஒரு நிதி ஒதுக்கி தருவீங்கன்னா அதை ஒரு ஒழுங்கான ஒரு முறையில பாய்ப்போம். இப்போ கூட நீங்க ஃபேஸ்புக்ல பார்த்துருக்கலாம், அந்த வாக்குன்ற நிலையத்துக்கு 2 பேர் போடுறன்றதை மக்கள் தீர்மானிக்க மட்டும் விட்டுருக்கேன். நான் அதை விட இன்னொரு லைவ் வந்து போட்டு நான் லைவ்ல ஒரு வீடியோ போட்டா நீங்க அப்லோட் பண்ணா பாத்தீங்க வரையும் அதை எடுத்துக்கொண்டு இதுலையும் போடுங்க ராசா. நீங்க போடுறாலும் எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை. உங்களோட வியூஸ் வந்து அந்த வியூஸால நீங்க நாளைக்கு எனக்கு ஒரு ஆசையடாப்பா இந்த யூடியூபர்ஸ் எல்லாரையும் பற்றி கூட எனக்கு ஒரு மீடியா கட்டி அமைக்கணும். நீங்கள் இப்போ நிற்கிற மாதிரி இருக்க கூட ஒரு யூனிஃபார்ம் இருக்கணும், ட்ரௌசர் இருக்கணும், ஒரு ஷூ ஒன்று இருக்கணும். அப்படிதான் நான் ஆசைப்படுறேன். அப்போ உங்களை எல்லாரையுமே ஒரு இதுக்குள்ள கட்டுக்கோப்புகளை கொண்டு வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு ஐடென்டி கார்டு ஒன்றை தந்து நீங்கள் எங்கே போனாலும் அச்சுனாண்ட பஃப்ராண்ட யூடியூபர்ஸ் மீடியாண்டு இருக்கணும் மட்டும் நான் ஆசைப்படுறேன். நான் நினைக்கிறேன், நான் செய்வேன்னு நினைக்கிறேன். நான் கண்டிப்பாக சரி இல்ல நாங்க வெண்டு கனகாலம் ஆயிட்டுது. இப்ப என்ன பிரச்சனைன்னு சொன்னா நாங்க வெல்றாக்கள் வெல்ல வைக்கிறாக்கள் ஒழுங்கா இருக்கணும்னு ஆசைப்படுறோம். அது மட்டும் தான் பிரச்சனை. நாளைக்கு டாக்டர் உங்களோட நான் பேக்கர்லாம் என்ன நீங்க பேக்கர் ஒப்பரேட் பண்ணான் அவ்வளோ வேலை ஒப்பரேட் பண்ணி போட்டு இங்க வந்து உங்களோட செய்து ஒன்றுமே யோசிக்காதங்க. நாங்கள் வெண்டு கனகாலம் ஆயிட்டோமா நீங்க ஒன்றுமே அந்த புக் இப்ப கையில கைவசம் இல்லை. நான் எப்படியாவது கிடைக்கிற உங்களுக்கு கிடைக்க பண்றேன். ஒவ்வொரு நாளும் காலமா பார்க்க டாக்டர் நீங்க எங்க வாரீங்க உங்க சந்திக்கண்டு என்ன தெரியுமா உனக்கு? எந்த ஸ்கூலுக்கு போறீங்க? நல்லூர் மங்கை கட்சியில நான் 97ஆம் ஆண்டு அங்க படிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் தான் படிச்சவங்க. நான் ஜப்பான்ல படிச்சேன். எனக்கு தெரியும் நல்லூர் கோயில் பிந்தியில இருக்கிறதானே டீச்சர் மாதிரி அடிக்கிறோம். எவ்வளவு எந்த டீச்சர் அடிக்க பேர சொல்லுங்க, அடிச்சு தூங்குவோம். ஒருத்தர் யாரும் அடிக்கிறோம் எவ்வளவு இல்ல மழை பெய்யுதம்மா. காட்டேன் வழியா படிக்கணுமே. என்ன வர போறீங்க? போலீஸா வர போறீங்க? அது என்ன இல்ல அப்ப என்ன வர போறீங்க? என்ன வர போறீங்க? என்ன வர போறீங்க டாக்டர்? அங்க பதில் இருக்கு. நீங்க யார் அந்த போலீஸார் சொன்னது? அப்பாவா இல்லாடி அந்த அக்காடவா அப்பாவுக்கு அடி போடுவாங்க. நீங்க டாக்டரா வர போறீங்க. படிச்சு டாக்டரா வரணும். நல்ல வடிவான நல்ல அச்சா டாக்டரா வரணும். என்ன? சரி ஓகே நான் தூக்கி விட்டுருக்கேன். எலெக்ஷன்ல உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கு டாக்டர் அடிச்சனால என்னதுக்காண்டி நீங்க அவருக்கு சப்போர்ட் பண்றீங்க? ஒரு முடிவு காலம் பெற வேணும். முடிவு காலம் வந்தால் தான் அவர் 5 வருஷத்துக்கு நல்லதெல்லாம் செய்வார் என்று எங்களுக்கு 100% நம்பிக்கை இருக்குது. அவர் செய்வார். இவ்வளவு ஆழம் எல்லாரும் எங்களை மாற்றிக்கொண்டு எங்களுக்காக 16 நாள் ஏதோ மறியல் கூட இருந்தவர் தானே. அவர் செய்வார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. செய்வார்.
சரி நன்றிங்க. எல்லா மார்க்கெட்டுக்கும் போயிருக்கிறீங்க. இந்த மாதிரி மார்க்கெட் எப்படி இருக்கு உங்களுடைய ஆதரவு? நான் திருநெல்வேலி மார்க்கெட்டை ஃபர்ஸ்ட் வந்தது வந்து 2002ஆம் ஆண்டு ஏழு எடுக்க ஃபர்ஸ்ட் அதே மாதிரி தான் போகும் அதான் உங்களுக்கு ஒரு ஆதரவு இருக்கு. நன்றி. எல்லாம் முசு பேத்துவாங்க, கடுப்பாக. சரி, நீங்கள் போய் மேலும் அதன்படி போய் கொண்டு வெற்றி உங்களுக்கு தான். நன்றி. குருநாகல் மார்க்கெட் பார்த்துருக்கீங்களா? அப்படி இருக்குது. எல்லாம் இவியல் எல்லாம் கேள்விகள் கேட்குது. அதுக்கெல்லாம் நாங்கள் பயன் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. போய் ஒரு சில பேர் காசை இதுலையுமே அதாவது இந்த மாதிரி என்ன சொல்லலாம். சந்தேக கண்ணோட்டத்தில் அடே ஐயோ ஏறாப்பா. மம்மாதே கொண்டு பார்த்துருக்கேன். வந்தா பிள்ளைகள தெரியும். உண்மையா உயிரோடு இருக்கிறீங்க. உயிரோடு இருக்க பிறகு தமிழ் உண்மையா இருக்கணும். அவ்வளவுதான் சொல்லியிருக்கு. பார்லிமெண்ட்ல ஒரு கதை காட்சி போட்டு அங்க ஒரு அமைச்சு பதவியை வேண்டி கொண்டு இங்கே முடிவாக்கல்ல படுகொலை நடக்கையில நாங்கள் இயக்கம் போராடையில இயக்கம் போல கஞ்சா வித்தாண்டு விசர்க்கதையெல்லாம் கதைக்குமாங்க. சரிதானே? அது யாருன்னாலும் அங்க வச்சு நான் பாராளுமன்ற சிறப்புரிமை இருக்கும். அங்க வச்சு நான் சிங்களத்தில் இயக்க வைப்பேன். நீ ஏன் இப்படி செய்யல? அந்த துணிவு எனக்கு இருக்கு. ஒன்றுமே இல்லாம 18 வழக்கு வேண்டிய எனக்கு எம்பியா போட கட்டாயம் செய்வேன். வேற ஏதாவது தேங்க்யூ.